ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கங்கள். நம்ம பகவத்கீதை 18 டேஸ் கோர்ஸ்ல லெவல் 1ல இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அத்தியாயம் 11 விஸ்வரூப சந்தர்ஷன யோகம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. பிரபஞ்ச வடிவம். பகவான் வந்து திரிபங்க ஃபார்ம்ல நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணரா இருக்கும்போது கிருஷ்ணர் வடிவத்துல புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஷியாமசுந்தர் ஃபார்ம்ல இருக்காங்க இல்லைங்களா. காலை வந்து பெண்ட் பண்ணி, இடுப்பு ஸ்லைட்டா பெண்ட் பண்ணி, அப்புறம் தலையை லேசா பெண்ட் பண்ணி, அது திரிபங்க ஃபார்ம். மூணு இடத்துல பெண்ட் இருக்கும். அழகா அந்த வந்து உருவம் நம்ம வந்து வர்ணிப்போம். அதே மாதிரி வந்து சங்கு சக்கர கதாபத்மமா நாராயணர் வடிவத்துல, மகாவிஷ்ணு வடிவத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பகவானோட இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்ச வடிவம். இந்த ஜட உலகம் பகவானோட ரூபத்துல நம்ம பார்க்கணும், இந்த அண்ட சராசரத்தையும் பகவானோட திருவுருவத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது அது வந்து விஸ்வரூபத்துல நம்ம பார்க்க முடியும். இங்க உள்ள எல்லாமே, அதாவது இந்த ஜட உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அந்த விஸ்வரூபத்துல அடங்கி இருக்கும். அதாவது இது வந்து ஜட உலகத்திற்கான உருவம் தான். இது வந்து ஆன்மீக உலகத்துல இந்த உருவத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆன்மீக உலகத்துல பகவானோட திரிபங்கா ஃபார்மும், அதுக்கப்புறம் வந்து சங்கு சக்கர பத்மம் நாராயணர் ஃபார்மிங் நம்மளால பார்க்க முடியும். இந்த உருவம் இந்த ஜட உலகத்திற்கான உருவம். ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஆரம்ப நிலையில உயர்ந்த சக்தி எதுவும் கிடையாது, கடவுள்னு யாரும் கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்துல காமிச்சாதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா. அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல பகவான் வந்து விஸ்வரூபத்தை காமிக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அண்ட சராசரமும் தன்னுள் அடக்கம் அப்படின்ற தாத்பரியத்தை உலகத்திற்கு கொடுக்கிற ஒரு விஷயமா விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த உருவம் வந்து டிவோட்டிஸ் வந்து அவ்வளவா ஈடுபாடோட வழிபட மாட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தி அப்படின்றது அன்பு இல்லைங்களா, பகவானுக்கு நம்ம கொடுக்குற அன்பு. அப்போ இந்த உருவத்தை பார்க்கும்போது நமக்கு சிறிது என்ன ஏற்படும், பயம் ஏற்படும். ஈவன் அர்ஜுனருக்கும் கூட என்ன ஏற்படும்னா பயம் தான் ஏற்படும் ஃபர்ஸ்ட். அப்போ நமக்கு ஒரு டிவோட்டிஸ் நம்ம வழிபாட்டு முறையில நம்ம ஈடுபடணும் அப்படின்னு விரும்பும்போது பகவானோட கிருஷ்ணர் உருவத்தை நம்ம ஏத்துப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி பகவானோட மகாவிஷ்ணு உருவத்தையும் நம்ம வழிபாட்டு முறையில ஏத்துப்போம். ஆனா விஸ்வரூபம்ன்றது இந்த ஜட உலகம் எல்லாம் தன்னுள் அடக்கம்ன்ற விஷயத்தை உலகத்திற்கு உணர்த்துறதுக்கும், கடவுள் நம்பிக்கை இல்லாம அதாவது ஒரு உயர்ந்த சக்தி இல்லை அப்படின்றத சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் பகவான் வந்து கொடுக்குற ஒரு விஷயம்தான் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு 4 துறைகள் உண்டு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து இல்யூஷன் சொல்லுவோம். இல்யூஷன்றது ஒரு மாதிரி குழப்பம் நிறைஞ்ச ஒரு மனது, எதுவும் வந்து சரியா புரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லைங்களா. அதுதான் வந்து இல்யூஷன் சொல்லுவோம். ஒரு கயிறு இருக்கும், ஆனா அதை பார்த்தா பாம்புன்னு தோணும் நமக்கு. அப்போ ஒரு புரியாத நிலை இருக்கு இல்லைங்களா. அந்த ஒரு குறைபாடு எல்லாருக்கும் உண்டு. மனிதர்களே எல்லா விஷயத்திலுமே நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம்னா கிடையாது. கரெக்டா புரிஞ்சுக்கிறோமா, அந்த கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்கிறோமா எல்லா விஷயத்திலும் அப்படின்னா கிடையாது. குழப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா. அப்ப அது ஒரு குறைபாடு நமக்கு. இன்னொன்னு வந்து நம்மளோட சென்சஸ் எல்லாம் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதற்கும் என்ன உதாரணம் பார்த்தோம்னா, நம்மளோட கண்கள் வந்து எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமானா ஓரளவுக்கு தான் அதால பார்வையை கொண்டு வர முடியும் இல்லைங்களா. அதாவது முடிஞ்ச அளவுக்கு தான். உலகம் முழுவதையும் நம்மளால பார்க்க முடியுமா, இங்க இருந்துட்டு நம்மளால அமெரிக்கால என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியுமா, அதாவது கேஜெட் வழியா இல்ல, நம்மளோட கண்களை வச்சு. அப்ப இதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி கேட்கும் திறனுக்கும் கூட ஓரளவு சவுண்டை தான் நம்மளால கேட்க முடியும். ரொம்ப மெதுவா இருந்தாலும் கேட்க முடியாது, ரொம்ப அதிகமா இருந்தாலும் நம்மளால தாங்க முடியாது, வலி வந்துடும் இல்லைங்களா. அப்ப அதற்கும் ஒரு அளவு இருக்கு. அப்போ நம்ம சென்சஸும் ஒரு கட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒண்ணு கேட்போம், ஆனா அது வந்து ஒரு விதமா நம்ம புரிஞ்சுப்போம் இல்லைங்களா. அப்போ அதுவும் இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் அப்படின்னு பார்ப்போம். இதற்குமே நம்ம வந்து இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம கண்கள் சில சமயம் நம்மள ஏமாத்தி விட்டுடும் இல்லைங்களா. அப்போ ஒண்ணு வந்து குழப்பம் இருக்கும், இன்னொன்னு வந்து நம்மளோட சென்சஸ் புலன்கள் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டான விஷயத்த நமக்கு கொடுக்காது அப்படின்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் பண்றது, தவறுகள் செய்யறது இயல்பாவே நம்ம கிட்ட இருக்கும். யாருமே வந்து நான் இது வரைக்கும் தவறே செஞ்சதே இல்லை வாழ்க்கையில, ஒரு இடத்துல கூட தவறு செஞ்சது இல்லை அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. தவறுகள் செய்யற இயல்பும் நம்ம கிட்ட உண்டு, அதுவும் ஒரு குறை. அதுக்கப்புறம் சீட்டிங் ப்ரொஃபன்சின்னு சொல்லுவாங்க, ஏமாற்றும் விதமும் உண்டு. எல்லாமே நல்லா எல்லாமே நம்ம குட்டா தான் இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா, ஒழுக்கத்தோட இருக்கணும்னு நினைப்போம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை
காரணம். அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏத்த மாதிரி சில சமயம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அறியாம ஒரு சில விஷயத்த நம்ம தவறுதலா செஞ்சிருவோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி சீட்டிங் ப்ரிஃபரன்ஸையும் உண்டு அப்படின்றது. இப்ப இந்த 4 குறைபாடுகளும் எல்லா மனிதர்கள்கிட்டயுமே இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி குறைபாடோட நம்மளால பகவானை முழுமையா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது, கஷ்டம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறைபாடோட நம்மளால பகவானோட எல்லா உருவத்தையும் பார்க்க முடியுமா? இந்த கண்களை வச்சு நம்மளால பகவானோட உருவத்தை பார்க்க முடியுமா? ஏன்னா நம்ம உலகத்திலே பிரகாசமானது சூரியன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ சூரியன் முன்னாடி எந்த ஒரு ஒளியை வச்சாலும் அது கம்மியா தான் இருக்கும். சூரியன் தான் இருக்கலே பிரகாசம் இந்த ஜட உலகத்துல நம்ம பார்க்கறதுல. அப்போ அந்த சூரியனோட பல மடங்கு, பல கோடி மடங்கு பிரகாசமானவங்க பகவான். அப்போ சூரியனே நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்கள் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. அப்ப பல மடங்கு பிரகாசம் உள்ள பகவானை நம்மளால இந்த கண்களால பார்க்க முடியுமானா முடியாது இல்லைங்களா? அப்போ விஸ்வரூபம் தரிசனம், அப்புறம் பகவானோட எந்த ஒரு ஃபார்மா இருந்தாலும் பக்தி அந்த ஒரு மூலியமாவும் பகவானோட அனுகிரகம் அந்த இப்ப விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்குமே அர்ஜுனனுக்கும் சஞ்சயனுக்கும் பகவான் என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஞான திருஷ்டி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் பகவானோட அனுகிரகத்தோட மட்டுமே நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த 4 குறைபாடுகளும் நம்ம கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட அனுகிரகம் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 11 விஸ்வரூப சந்தர்ஷன யோகம், பிரபஞ்ச வடிவம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். हरे कृष्णा ललिता माता जी, प्रणाम। मंगलाचरण। हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथाविदं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पातान् सहगण ललिता श्री विशाखान्विदां च। हे कृष्णा करुण सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। पांचकल्पदारुभ्य च कृपा सिन्धुभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा माता जी। हरे कृष्ण माता जी, थैंक यू सो मच। प्रणाम माता जी। हरे कृष्ण डिवोटीஸ், நம்ம இன்னைக்கு அத்தியாயம் 11 பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி அத்தியாயம் 10 சுருக்கம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். கிருஷ்ணர் அறியப்படாதவர், அனைவருக்கும் ஆதாரமானவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதற்குதான் அறியப்படாதவர் அப்படின்னும் போது தேவர்களும் முனிவர்களும் கூட ரிஷிகளும் கூட சில சமயம் பகவானை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அதுல நம்ம பார்த்தது பிரம்ம விமோகன் லீலையும் கோவர்தன் லீலையும் நம்ம உதாரணமா பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப கிருஷ்ணர் அறியப்படாதவர், அனைவருக்கும் ஆதாரமானவர் அப்படின்றத நம்ம 10.1 10.7 வரைக்கும் நாமி விது சுரகனா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்த்தோம். தூய பக்தி என்பது பகவத்கீதையின் சாராம்சம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அது சதுர் ஸ்லோகின்னு சொல்லுவோம்.
10.8 10.11 வரைக்கும் இருக்கிற 4 ஸ்லோகங்களும் சத்துஸ்லோகி. நம்ம பகவத்கீதை முழுமையா படிச்சு புரிஞ்சுக்கும் போது என்ன நமக்கு தாத்பரியம் தெரிய வருதோ அது இந்த 4 ஸ்லோகங்களிலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இந்த 4 ஸ்லோகங்கள்ல பக்தி, தூய பக்தி தான் ஆதாரம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவான் கிட்ட இருந்தா எல்லாரும் உருவாகி இருக்கிறோம். ஜட உலகம், ஆன்மீக உலகம் இரண்டுமே பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கு. இதை யார் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பகவான் மேல நித்தியமான பக்தியில ஈடுபடுவாங்க. அப்படி அவங்க பக்தியில ஈடுபடும் போது பகவானை அடைவதற்கான வழியை பகவானே கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் நம்ம கிட்ட உள்ள அறியாமைய ஞானம் என்னும் தீபத்தினால பகவான் வந்து அழிச்சிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதான் சத்துர்ஸ்லோகி 10.8 to 10.11 வரைக்கும் மச்சித்தா மத்கத பிராணா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம பார்த்தோம். அர்ஜுனன் கிருஷ்ணரின் உச்சநிலையை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ பகவத்கீதையில சத்துர்ஸ்லோகி கேட்ட உடனே அர்ஜுனரோட மனநிலை என்ன ஆயிடுது? பகவான சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடா அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா அதற்கு முன்னாடி நட்பின் உறவு, அதற்கப்புறம் குரு சிஷ்ய உறவு 2.7 ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இந்த 10.12 ஸ்லோகத்துல பகவானா ஏத்துக்கிறாங்க அர்ஜுனர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் ஐஸ்வர்ய ரூபம் கலந்து வரும். அப்போ சர்வமேத திருதம் மன்னே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை விவரிக்கின்றார். ஏன்னா இதெல்லாம் கேட்டதோடனே அர்ஜுனருக்கு என்ன ஒரு நிலைப்பாடு வரும்னா, பக்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பகவான் மேல மனதை நிலைநிறுத்தி எப்பயும் பகவான் மேலேயே மனதை நிலைநிறுத்திருக்கணும் அப்படின்னும் போது பார்க்கறதெல்லாம் பகவான நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மளால வர முடியும். அப்ப எல்லாமே பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கு, திருமேனில இருந்து வந்திருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இரண்டுமே அசையும் பொருள், அசையாத பொருள் எல்லாத்துலயுமே பகவான் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விபூதிகளை பகவான் வந்து அர்ஜுனருக்கு விவரிக்கிறாங்க. 10.19 10.42 வரைக்கும் திவ்யாகி ஆத்மா விபூதயா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 11 சுருக்கம். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தலாம். அர்ஜுனர் தனது யுனிவர்சல் வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோருகிறார். எதனால அர்ஜுனர் வந்து யுனிவர்சல் ஃபார்ம் பார்க்கணும், விஸ்வரூபத்தை எதனால பார்க்கணும் கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 10வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாங்க, ஒண்ணா சொல்றதுக்கு என்ன அர்ஜுனா, எதெல்லாம் அழகாவும் சிறந்ததாகவும் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய அம்சம் அப்படின்றத பகவான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே எப்படி இருப்போம்? பகவானோட சேர்ந்து இருக்கும்போது நமக்குமே அந்த அழகும் சிறப்பும் கூடும் அப்படின்றத ஒரு உண்மை. கிருஷ்ண பக்தியில அதுதான், பகவானோட சேரும்போது நமக்கும் வந்து சிறந்த நிலை ஏற்படும். அப்போ ஒண்ணுலயும் நான் வந்து ஊடுருவி இருக்கேன் அப்படின்றது வந்து பகவான் வந்து சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் ஸ்லோகத்துல. அப்போ நீங்க எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உருவத்தை நான் பார்க்கணும் அப்படின்றத அர்ஜுனர் வந்து கேட்பாங்க. அததான் இங்க இந்த ஃபர்ஸ்ட் 11.1 இருந்து 11.4 வரைக்கும் உள்ள ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். திருஷ்டும் இச்சாமி தேரூபம். அர்ஜுனர் தனது யுனிவர்சல் வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கின்றார். பகவான் வந்து யுனிவர்சல் வடிவத்தை பத்தி அர்ஜுனருக்கு விவரமா கூறுறாங்க, அது சொல்றாங்க அப்படின்னா 11.5 இருந்து 11.8 வரைக்கும் பகுனி அதிருஷ்ட பூர்வாணி அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்ப்போம். யுனிவர்சல் வடிவத்தின் அர்ஜுனனின் பார்வை. அதுக்கப்புறம் யுனிவர்சல் வடிவத்தை அர்ஜுனர் பார்க்கிறாங்க. அவங்களோட பார்வை எப்படி இருக்கு, அந்த வடிவத்தை அவங்க பார்க்கும் நிலைப்பாடு, அவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். 11.9 இருந்து 11.14 வரைக்கும் அநேக பூத தர்ஷனம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா அர்ஜுனனின் யுனிவர்சல் வடிவத்தின் அனுபவம் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க, வியப்படைகிறாங்க. அதற்கப்புறம் அதோட அனுபவம் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. ஏன்னா தன் முன்னாடி ஒரு கிருஷ்ணர் வடிவத்துல பார்த்துட்டு அவங்களையும் வந்து பல தலைகள் பல கைகள் கொண்ட உருவமா பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஏற்பட்டுருது? பயம் ஏற்பட்டுருது. அதுதான் வந்து நம்ம இங்க அது அனுபவமா வந்து அர்ஜுனர் வந்து சொல்லியிருப்பாங்க. 11.15 to 31 வரைக்கும் த்ருணீன விண்ணாமி ஷமாம் ச விஷ்ணு அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலம் நம்ம பார்ப்போம். கிருஷ்ணரின் பதில் என்ன அப்படின்றத நம்ம 11.32 இருந்து 11.34 வரைக்கும் கலோஷ்மி லோகா ஷய கிருத் பிரவருத்தோ அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்ப்போம். அர்ஜுனனின் ஜபங்கள் 11.35 இருந்து 46 வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து அவங்கள பயத்துல இருந்து வெளியில கொண்டு வருவாங்க. நிதர்சனங்களை சொல்லி அதுக்கப்புறம் பகவானுக்கு அவங்க பிரேயர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து 11.35 to 46 வரைக்கும் சாகத் கதம் பீதா பிரணாமியா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்ப்போம். கிருஷ்ணரை பார்க்க தூய பக்தி தேவை. 11.47 இருந்து 55 வரைக்கும் பக்தியாது அனன்யா சக்யா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா. அப்போ பகவானை எந்த ரூபத்துல பார்க்கணும்னாலும் நம்ம வேற எந்த பிரயத்தனம் பண்ண வேணாம்,
தூய பக்தி, அர்ஜுனர் பண்ண மாதிரி தூய பக்தி இருந்தால் போதும் பகவானை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ண லலிதா மாதாஜி 11.1. हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. ओम श्री परमात्मने नमः। अत एकादशोऽध्यायः। अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसङ्कितं यत्तयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ண மாதாஜி. அர்ஜுன உவாச்ச, சரி, அர்ஜுனன் கூறினார், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ரகசியங்களை சொல்லியிருக்காங்க பகவான் இல்லைங்களா? உயர்ந்த ஞானம், உயர்ந்த ரகசியங்களை பகவான் வந்து அர்ஜுனருக்கு கொடுத்திருக்காங்க. 2 தாற்பயம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு வந்து பகவான் மேல அவங்களுக்கு என்ன கிடையாது, பொறாமை கிடையாது. இன்னொன்னு என்ன, பகவானுக்கு அவங்க சிறந்த நண்பன். இந்த 2 விஷயமும் இருந்தது இல்லைங்களா தகுதியா. அப்போ நிறைய ரகசியங்களை அன்புடன் பகவான் வந்து அர்ஜுனருக்கு கொடுத்திருக்காங்க. தங்களது இத்தகைய அறிவுரைகளை கேட்டதால் இப்பொழுது எனது மயக்கம் தெளிந்து விட்டது. இதுவரைக்கும் ஒரு மயக்கம் இருந்ததுங்களா, இன்டெசிஷன், போர் பண்ணணுமா கூடாதா. ஏன்னா சத்திரியனா இருக்கும் பட்சத்துல போர் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. ஆனா அதுவே வந்து செய்யணுமா வேண்டாமான்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மயக்கம் இருந்தது இல்லைங்களா, அது இப்பொழுது தெளிந்து விட்டது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனர் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி 11.2 11.3. भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष महात्म्यमपि चाव्ययम् एवमेतद्यथात् तत्त्वम् आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम। ஹரே கிருஷ்ண மாதாஜி. தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர் வாழியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்டேன். நான் இது வரைக்கும் நிறைய கிரியேஷன் பத்தி சொல்லியிருந்தாங்க, அனிஹிலேஷன், பிரம்மாவோட ஒரு நாள் கணக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப தோற்றம் மறைவு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் இங்க அர்ஜுனனும் சொல்றாங்க, ஒவ்வொரு உயிர் வாழியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விவரமாக கேட்டேன். நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். ஆனா பகவான் நித்தியமானவங்க அப்படின்றதையும் அவங்களோட பெருமைகள், அவங்களோட விபூதிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத அர்ஜுனர் சொல்றாங்க. உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்துள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன். உமது இந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா 10th சாப்டர்ல பகவான் என்ன சொல்லியிருந்தாங்க, எல்லா இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சின்ன பகுதியா பகவான் அதாவது தாங்குறேன், அதாவது பிராக்மெண்டல் பார்ட்டா வந்து இருக்கேன் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அப்போ அந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்துள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன் அப்படின்றத பகவான் கிட்ட முறையிடுறாங்க. இது ஐஸ்வர்ய ரூபம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 11.4 11.5. मन्यसे यदि तच्चक्यं मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानमव्ययम्। श्रीभगवानुवाच पश्य मे पार्थ रूपाणि शतशोतसहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च। हरे कृष्णा। உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால், இதுதான் ஒரு பக்தனோட நிலைப்பாடு. நம்ம பகவானுக்கு பக்தரா இருக்கணும் அப்படின்னா ஒரு இடத்திலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்கிற விஷயம் வந்து ஹம்பிள்னஸ் தான். அதாவது வந்து இந்த ஃபால்ஸ் ஈகோ அப்படின்றது எங்கேயுமே இருக்கவே கூடாது. ஏன்னா பகவான் தான் சர்வ காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட கஷ்டங்களை நம்மளால தடுக்க முடியாது. நம்மளோட பிறப்பிறப்ப நம்மளால எனக்கு வேணுங்கிற நேரத்துல இருந்துக்கிறேன், எனக்கு வேணுங்கிறப்ப நான் பிறவி எடுத்துக்கிறேன் அப்படின்னு எந்த விஷயமே நம்ம கையில இல்லை இல்லைங்களா. அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் ஈகோ, என்னாலதான் இது நடந்தது அப்படின்ற விஷயம்லாம் இல்லாம எப்பயுமே வந்து பகவானோட அனுகிரகத்துல எல்லாமே நடக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல பக்தன் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க அர்ஜுனரும் என்ன மனநிலையில கேட்கிறாங்க, அவங்க ஒரு பியூர் டிவோட்டி இல்லைங்களா. அப்போ உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளவும் அப்படின்றத அர்ஜுனர் கேட்கிறாங்க. ஏன்னா அர்ஜுனரோட மனநிலை, அவங்களுடைய குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு பியூர் டிவோட்டியோட மனநிலையும் குணங்களையும் நம்மளால
புரிஞ்சுக்க முடியும். அந்த நிலைப்பாடுல இருக்கும் பொழுதுதான் நம்மளால பக்தியை சிறந்த முறையில பண்ண முடியும். அதற்கப்புறம் 11.5 புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரிதாவின் மகனே, எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்பொழுது காண்பாயாக. இது பகவான் அவங்களோட விஸ்வரூபத்தை பத்தி அர்ஜுனருக்கு விவரிக்கிறாங்க, இன்னும் காமிக்கல, விவரிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, பலதரப்பட்ட நிறத்துடன், அப்புறம் லட்சக்கணக்கான வடிவில் அது இருக்கு, திவ்யமான ரூபம் அப்படின்றத பகவான் விவரிக்கிறாங்க. மாதாஜி 11.6 11.9 11.6 11.9 பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பஹூன்ய திருஷ்ட பூர்வாணி பஷ்யாஷ்சர்யாணி பாரத. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. பாரதர்கள் சிறந்தவனே, ஆதித்யர்கள், பசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன் யாரும் கண்டிராத, கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம நேத்தி பார்த்தோம் இல்லைங்களா, 12 ஆதித்யர்கள், வசுக்கள், 11 ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், இந்த மாதிரி நிறைய அதாவது பகவானோட வைபகங்கள்ல நம்ம பார்த்தோம். 12 ஆதித்யர்கள்ல விஷ்ணுவா இருக்காங்க, அப்புறம் 11 ருத்ரர்கள்ல சங்கரனா இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ எல்லா தேவர்கள் எல்லாரும் யாருக்குள்ள இருக்காங்க, பகவானுக்குள்ள இருக்காங்க அப்படின்றத இங்க பகவான் விவரிக்கிறாங்க. சஞ்சயன் கூறினார், மன்னா, இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழுமுதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனருக்கு காட்டினார். இதுவரைக்கும் விவரிச்சாங்க, இப்போ விஸ்வரூபத்தை அர்ஜுனருக்கு காமிக்கிறாங்க. தன் முன்னாடி 2 கைகளோட அழகான உருவத்துல இருந்தாங்க பகவான். இப்போ எப்படி இருக்காங்க அர்ஜுனன் முன்னாடி? பிரம்மாண்டமான வடிவத்துல, அதுவும் பல கைகள் பல தலைகளோட ரொம்பவே உக்ரமான ஒரு ரூபத்துல பகவான் இருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 11.10 11 ஓகே, 1 minute. 10 அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனர் கண்டார். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம், இதெல்லாமே விஸ்வரூபத்தை விவரிக்கிற ஸ்லோகங்கள். சரிங்களா? பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்து அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக, பிரகாசமாக, எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. எங்கும் பரவி இருக்கு அப்படின்னும் போது 3 உலகங்களையும் தாண்டி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். எல்லையற்றதாகவும் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வரூபத்துல அநேக கண்கள், அநேக வாய்கள், அநேக அற்புதமான தரிசனங்கள் பார்க்கிறாங்க அர்ஜுனர். அதுக்கப்புறம் ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்காங்கன்றத பார்க்கிறோம். ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். மாலைகள்லாம் நிறைய அணிஞ்சிருக்காங்க. ஆடைகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் திவ்யமான வாசனை பொருட்கள்லாம் பூசப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றத நம்ம அர்ஜுனன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி 11.12 11.13 திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத்யுகபதுத்திதா யதி பாசத்ருஷி சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ தத்ரைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பிரவிபக்தமநேகதா அபஷ்ய தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. ஹரே கிருஷ்ணா. ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரமபுருஷனுடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் தோன்றும் போது ஏற்படுற
வெளிச்சம் ஒருவேளை பகவானோட விஸ்வரூப தரிசனத்தோட சமனாகும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. இந்த ஜட உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே, அதாவது மலை, முகடு, ஆறு, படத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா, இந்த பிக்சர்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது அசைபவை அசையாதவை எல்லாமே, ஜட உலகத்துக்கு ஒரு பகவான் வந்து ஒரு உருவம் கொடுத்தாங்க அப்படின்னா அது விஸ்வரூபம், அதுல எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அகிலத்தின் பல்வேறு ஸ்தானங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாதாஜி 11.14. ततः स विस्मयाविष्टो हृष्टरोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत. हरे कृष्णा. பின்னர் வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? மிகவும் ஒரு ஒண்டரா இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். அவங்களுக்கு டக்குன்னு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உருவத்துல பகவானை பார்க்கும்பொழுது எதிர்பார்த்திருக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்திருக்கும். அப்ப வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்செறிய சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். மாதாஜி 11.15, 16. 15-16. Yes. अर्जुन उवाच पश्यामि देवांस्तव देवदेहे सर्वांस्तथा भूतविशेषसङ्गान् ब्रह्मणमीशं कमलासनस्थं ऋषिं च सर्वानुरगां च दिव्यान् अनेकबाहूदरवक्रनेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपं नान्तं न मध्यं न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूप. हरे कृष्णा. தேங்க்யூ மாதாஜி. அர்ஜுனன் கூறினார், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கின்றேன். விஸ்வரூபத்தை அர்ஜுனர் வந்து விளக்குறாங்க சரிங்களா. நமக்கு தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். உலகத்தின் இறைவனே விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளையும் வாய்களையும் வயிறுகளையும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கின்றேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பகவானோட திருவுருவம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆதி நடு முடிவு எதுவுமே வந்து தெரியல அப்படின்றத அர்ஜுனர் விளக்கியிருக்காங்க. மாதாஜி 11.17, 18, 20, 21. Okay. किरीटिनं गदिनं चक्रिणं च तेजोराशिं सर्वतो दीप्तिमन्तं पश्यामि त्वां दुर्निरीच्यं समन्तात् दीप्तानलार्कद्युतिमप्रमेयं त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निदानं त्वमव्ययः शाश्वत धर्मगोप्ता सनातनस्तं पुरुषो मतो मे. 20. द्यावा पृथिव्योरिदमन्तरं हि व्याप्तं त्वयैकेन दिशाश्च सर्वा दृष्ट्वाद्भुतं रूपमुग्रं तवेदं लोकत्रयं प्रव्यथितं महात्मन् अमीहि त्वां सुरसङ्घा विशन्ति केचित् भीता प्राज्वलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षि सिद्धसङ्घा स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः. हरे कृष्णा. கிருஷ்ண மாதாஜி. அளக்க முடியாத சூரிய ஒளி எல்லாம் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலயும் நம்ம பார்த்தோம், இப்பயும் நம்ம பார்க்கிறோம். பல கோடி சூரியன் வந்து ஒரே சமயத்துல எழுந்தால் எவ்வளவு பிரகாசம். ஒரு சூரியனை பார்க்கும்போது நமக்கு கண்கள்ல வந்து சிரமம் ஏற்படும் இல்லைங்களா. அப்போ பகவானை வந்து இவ்வளவு தேஜஸோட பார்க்கும்போது அர்ஜுனன் என்ன சொல்றாங்க, உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகிறது அப்படின்றத 11:17 நம்ம பார்க்கிறோம்.
அதுக்கப்புறம் அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம். பகவானை பத்தி நிலைப்பாட இங்க அர்ஜுனன் விரிவிக்கிறாங்க. என்னன்னா நம்ம யார நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஞானம் அப்படின்னா பகவத்கீதை பாகவதம்லாம். அதே மாதிரி நம்ம ஒரு அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பகவான் இதெல்லாம் படைச்சது யாரு, நம்மள படைச்சது யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்ப அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே, எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. ஏன்னா எல்லாமே யார்கிட்ட இருந்து வருது, பகவான் கிட்ட இருந்து. இறுதி எல்லாம் எங்க போய் ஐக்கியமாகுது, பகவான் கிட்ட ஐக்கியமாகுது. அப்போ அகிலங்களுக்கு எல்லாம் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிகவும் பழமையானவர், ஆதி அந்தம் கிடையாது இல்லைங்களா பகவானுக்கு. தர்மத்தின் நித்திய பாதுகாவலர். எப்பயுமே நம்ம 4வது சாப்டர்லயும் பார்க்கிறோம், எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு அழிவு ஏற்படுதோ அப்பெல்லாம் பகவான் என்ன பண்றாங்க, அவதாரம் பண்றாங்க, சாதுக்களை காப்பாத்துறாங்க, அப்புறம் தர்மத்தை நிலைநிறுத்துறாங்க, அதுக்கப்புறம் துஷ்டர்களை அழிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். புருஷோத்தம முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்ட்டு அர்ஜுனர் சொல்றாங்க. தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளீர். அப்பனா இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். அந்த அளவுக்கு பகவானோட விஸ்வரூபம் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு மூவுலகம் குழம்பியுள்ளது. மூவுலகம் பூபுவஸ்வர் 3 உலகமும் எப்படி இருக்கான், குழம்பி இருக்கு. ஏன்னா டக்குன்னு பகவானோட தேஜஸோட பகவானோட உருவத்தை பார்க்கும்போது என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ஆச்சரியமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இதை பார்த்தோன்னே தேவர்கள், சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணமடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். தேவர்கள்லாம் சட்டுன்னு விஸ்வரூபத்தை பார்த்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பகவானை நோக்கி. மகாரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். அதற்கு மேல என்ன இருக்கு, மகரலோகம், தபலோகம்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜனலோகம், அப்புறம் சத்தியலோகம். இதெல்லாம் அப்பர் பிளானட்டரி சிஸ்டம் நம்ம பார்க்கிறோம் இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்துல. அப்போ அங்குள்ள மகாரிஷிகளும் சித்தர்களும் என்ன பண்றாங்க, அமைதி அமைதி என்று கூறியபடி வேத மந்திரங்கள் என்ன பண்றாங்க, அவங்க பகவானுக்கு பாடுறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 11.23-24. ரூபம் மஹத்தே பஹுவக்ரநேத்ரம் மகாபாஹோ பஹுபாஹூருபாதம் பஹூதரம் பஹூதம்ஷ்ட கராலம் திருஷ்ட்வா லோகா பிரவ்யதிதாஸ்ததாகம் நபஸ்பிருஷம் தீப்தமநேகவர்ணம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்ரம் திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா கிருதிம் ந விந்தாமி சமம் ச விஷ்ணு. வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். ஏன்னா விஸ்வரூப தரிசனம்ன்றது அவ்வளவு சாதாரணமா எளிதில பார்க்க முடியாத ஒரு உருவம், சரிங்களா. தேவர்களும் வழிபடுறது பகவானை மகாவிஷ்ணுவா வழிபாடு பண்றாங்க இல்லைங்களா. அப்போ விஸ்வரூபம்ன்றது அவங்களுக்குமே எப்படி இருக்கு, குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும் பொழுது எனது மனம் பயத்தால் குழம்புகின்றது. அர்ஜுனருக்கு என்ன ஏற்பட்டிருக்கீங்க, பயம் ஏற்பட்டிருக்கு. எனது மனத்தின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது. ஏன்னா அவங்க பகவான திடீர்னு இந்த ஒரு பிரம்மாண்டமான உருவத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுருச்சு, பயம் ஏற்பட்டிருக்கு, குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதனால மனம் எப்படி இருக்கு, சமநிலையில இல்ல அப்படின்றத பகவான் கிட்ட அவங்க முறையிடுறாங்க. மாதாஜி 11.26, 27, 28. 26 அமீச்ச த்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ரா
सर्वे सहैवावनिपालसङ्गैः भीष्मो द्रोणसूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः वक्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः यथा नदीनां बहवोऽम्बुवेगा समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीरा विशन्ति वक्राण्यभिविज्वलन्ति. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணன். தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரன் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உன்னுடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதை நான் காண்கின்றேன். இப்போ நடக்க போறது நடந்துட்டு இருக்கிறது நடந்தது. இது எல்லாமே விஸ்வரூபத்துல அர்ஜுனனால பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்போ போர் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ஆனாலும் அர்ஜுனனால என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட சேர்ந்தவங்க, அவங்க தரப்பு மக்களும் மன்னர்களும், அதுக்கப்புறம் திருதராஷ்டிர சைட்ல உள்ளவங்க, அவங்களோட எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணர், அப்ப முக்கிய வீரர்கள், இவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க, பகவானோட திருவாய்க்குள்ளார நுழையிறது அர்ஜுனனால பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இதனால விஸ்வரூபத்துல என்ன தெரியுது, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே பகவான் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வது போல இந்த வீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாய்க்குள் நுழைகின்றனர். இங்க ஒரு அனாலஜி பார்க்கிறோம். நதிகள் எல்லாமே எங்கதான் போய் சேரும், கடலை தான் போய் சேரும் இல்லைங்களா? கடைசியில எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு கடைசியில எங்க போகுது, கடலை நோக்கி போகுது. அதுதான் அதோட டெஸ்டினேஷன் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த வீரர்கள்லாம் எங்க போறாங்க, பகவானோட வாய்க்குள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஈவன் நம்ம இந்த இடத்துல நம்ம சோல் அப்படின்னும் போது நம்ம ஜீவாத்மா எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும், நிறைய அதாவது கர்மங்கள் செஞ்சு ஆசைகள் பட்டு இந்த ஜட வாழ்க்கையில எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் கடைசியில எங்கதான் போகணும், பகவான் கிட்டதான், அவங்களோட திருநாட்டிற்கு தான் போகணும். அதுதான் லிபரேஷன்றது, வைகுண்டம் கோலோகம் தான் சென்று அடையணும். அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தேஜி 11.32. ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோகசய கிருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிக பிரவருத்தः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योधा. हरे कृष्णा. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர் அப்படின்றத இங்க பகவான் குறிப்பிடுறாங்க. காலம், பகவான் காலமா இருக்காங்க. அப்போ அழிக்கும் இதுல பகவான் மிகப்பெரியவன் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது 11.33. தஸ்மாத் தமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமுத்தம் மயைவைதே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். ஹரே கிருஷ்ணா. எனவே எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசனை அனுபவிப்பாக. இப்பவே என்ன சொல்லிட்டாங்க பகவான், போர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றத அர்ஜுனருக்கு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் திருதராஷ்டிரம் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாயி அப்படின்றது அர்ஜுனர் இரண்டு கைகளாலும் வில்வித்தை சிறந்த முறையில பிரயோகிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதனால அவங்க சவ்யசாயி அப்படின்னு ஒரு பேர் அவங்களுக்கு உண்டு. போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக அப்படின்றத இங்க பகவான் சொல்றாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரில் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுவாயாக. அதே மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில நம்மளும் எப்படி இருக்கணும், ஒரு கருவி, நிமித்த மாத்திரம். அதுதான் நம்ம உணரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் என்ன பண்ணுவோம்னா, இது என்னால நடக்குது, இது நான் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது நமக்கு கஷ்டங்கள் இயல்பா வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? எந்த ஒரு குறையும் இல்லாம நம்மளுக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில வருது.
அதே மாதிரி சந்தோஷங்களும் நம்ம வாழ்க்கையில இயல்பாவே வரும். அதுக்கான அனுகிரகம் இருந்தது, அதுக்கான சுக்கிருத்தி இருந்ததுன்னா அது நமக்கு கண்டிப்பா வரும். அப்படி வரல அப்படின்னா அதுக்கான சுக்கிருத்தி இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். அப்போ கஷ்டம், எனக்கு கஷ்டம் வேணும், நம்ம யாரும் பகவான் வேண்டதில்லை. எந்த கடவுளையுமே தேவர்களை நம்ம வேண்டதில்லை. ஆனாலும் அது நமக்கு வருது இல்லைங்களா? அதே மாதிரி சந்தோஷமும் நமக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற தாத்பரியத்தோட நம்ம வாழ்க்கையில நிறைய பிரயத்தனம், அதுக்காக சந்தோஷத்திற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறைய பிரயத்தனங்கள் எடுக்காம நம்ம என்ன பண்ணணும், கருவியா மட்டும் நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நிமித்த மாத்திரம். இப்ப அர்ஜுனனுக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க பகவான், எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாயே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அர்ஜுனனோட இன்டெசிஷனே என்ன, நான் போர் பண்ணணுமா வேணாமா, இவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்துருமே, பாவம் சேருமே, ஃபேமிலி ட்ரெடிஷன் பாதிக்கப்படுமே, இவ்வளவு குழப்பத்தோட இருந்தாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்மளும் பிரயத்தனை பட்டுக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில, இதை அடையணும் அதை அடையணும், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பிரயத்தனை பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அர்ஜுனருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பகவான், ஏற்கனவே எல்லாமே முன்னாடியே தீர்மானம் தான். நம்மளோட ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட கர்மத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி டிசைடட். நம்ம எப்படி இருக்கணும், நிமித்த மாத்திரமா இருந்து நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம எடுத்துக்கணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 11.34, 11.35. द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यतिष्ठा युध्यस्व जेतासि रणे सपत्नान्। सञ्जय उवाच एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानकिरीटी नमस्कृत्वा भूय एवाह कृष्णं सद्गतं भीत प्रणम्य। हरे कृष्णा. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். எனவே அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம், வெறுமனே போரிடுவாயாக. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய். அர்ஜுனனை சமாதானப்படுத்துறாங்க, ஏன்னா பயந்து போயிருக்காங்க இல்லைங்களா? அதனால உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய் அப்படின்னு பகவான் ஆறுதல் சொல்றாங்க. திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் கூறினார், மன்னா, முழுமுதற் கடவுளிடம் இருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினார். மிகுந்த பயத்துடனும் குரல் தழுத்தழுத்த வண்ணம் அவர் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினார். இதுக்கப்புறம் பகவானுக்கு அர்ஜுனர் பிரேயர்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமும் திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயன் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த நேரத்திலாவது திருதராஷ்டிரர் என்ன பண்ணிருக்கலாம், போர் வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அந்த அறியாமை அப்படின்ற ஒரு இருளினால என்ன பண்ணல, அந்த முடிவுக்கு அவங்களால வர முடியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்பயுமே பகவத்கீதையை அர்ஜுனரோட மனநிலையில இருந்து நம்ம கேட்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 11.36, 37, 38. Okay. अर्जुन उवाच स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत् प्रहृष्यत्यनुरुच्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गा कस्माच्च तेन न मेरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत् त्वमादिदेवः पुरुषः पुराणस् त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप. அர்ஜுனர் கூறினார், புலன்களின் அதிபதியே. புலன்களின் அதிபதி யாரு? பகவான். சரிங்களா? ரிஷிகேஷா அப்படின்றது அவங்களோட பெயர். புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகிறது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன அப்படின்றது இங்க நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்க சத்துவகுணத்துல உள்ளவங்க இல்லைங்களா, யாரெல்லாம்
அதாவது சித்தர்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து தேவர்களா இருக்கட்டும், எல்லாருமே யாரு சத்துவ குணத்துல உள்ளவங்க. அவங்க சத்துவ குணத்துல இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் பகவான் கிட்ட அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, தஞ்சம் அடைவாங்க. அதனால அவங்களுக்கு எப்பயுமே எப்பயுமே தேவர்களுக்கு பகவான் ஏன் வந்து அனுகிரகம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் காரணம். சத்துவ குணத்துல இருக்கிறதுனால பகவான் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தானே அதை வந்து எடுத்து செய்யாம பகவான் கிட்ட போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது குரு மூலியமா அதாவது அவங்களோட குரு அவங்க மூலியமா பிரம்மா கிட்ட முறையிட்டு, பிரம்மா கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பகவான்கிட்ட முறையிட்டு அது பகவானோட கட்டளையின் பேர்ல அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் செய்வாங்க. சரிங்களா? அப்போ அந்த தன்மை அதுதான் வந்து நம்மளும் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அசுரர்கள் ஏன் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா, அசுரர்கள் கிட்ட என்னென்னலாம் இருக்கும், ரஜோகுணமும் தமோ குணமும் நிலைச்சிருக்கும். தான் தான் எல்லாத்தையும் ஆளணும், தான் தான் இறைவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதர்மத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அதர்மம் அப்படின்னும் போதே அவங்களால என்ன பண்ண முடியாது, பகவானை நெருங்க முடியாது. அதுதான் இங்க தாத்பரியம். எந்த இடத்துலயும் வந்து அசுரர்கள் பகவானுக்கு பக்தி செஞ்சு அவங்க கிட்ட வந்து அதாவது அதர்மம் பண்ணி பக்தி செஞ்சாங்க. அதுக்காக பகவான் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியாது. பிரகலாத் மகாராஜுக்கு அவங்க அனுகிரகம் பண்ணாங்க. ஆனா அவங்க பியூர் டிவோட்டி. அவங்க கிட்ட அந்த ரஜோகுணம், தமோகுணம் கிடையாது அப்படின்றது நம்ம இங்க பார்க்க வேண்டும். அப்போ அசுரர்கள் அச்சமற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மகாத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர். பிரம்மாவையும் யாரு படைச்சது, பகவான் இல்லைங்களா? எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, எல்லாரும் பகவான் கிட்டதான் அடைக்கலமாகும். தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றத இதெல்லாம் பகவானுக்கு அர்ஜுனர் கொடுக்கிற பிரேயர்ஸ். நீரே ஆதி தேவர், புருஷர், மிக பழமையானவர், படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடையாளம், அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே. பகவானுக்கு எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட பகவானை நம்ம தெரிஞ்சுக்கணும். பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்சத்தின் தோற்றம் முழுவதும் தாங்கள் பரவியுள்ளீர். இந்த விஸ்வரூபத்தினால பகவான் எப்படி இருக்காங்க, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பரவி இருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டால, சரிங்களா? அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மெத்தேஜ் 11.41-42. सखेति मत्वा प्रसभं यदुक्तं, हे कृष्ण हे यादव हे सखेति, अजानता महिमानं तवेदं, मया प्रमादात् प्रणयेन वापि, यच्च वहासार्थमसत्कृतोऽसि, विहारशय्यासन भोजनेषु एको तवाप्यच्युत तत्समक्षम्, தச்சாமயே த்வாமகமப்ரமேயம். ஹரி கிருஷ்ணா. உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல், கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்குக்கான கேளிக்கையின் போது ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே அச்சுதா அப்படின்னு பேரு. இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அர்ஜுனர் வந்து நண்பன் அப்படின்ற முறையில பகவானோட இயல்பா இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இப்ப விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, பிரமிப்பு ஏற்படுது. அதனால ஐஸ்வர்ய ரூபத்தை, அதாவது ஐஸ்வர்ய பக்தி அவங்களுக்கு வந்துடுது அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது மரியாதை கலந்த பக்தி அது வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் அர்ஜுனர் சொல்லியிருக்காங்க, அப்ப எவ்வளவு இயல்பா அவங்க பகவான் கூட இருந்திருக்காங்க அப்படின்றதே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும் ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும், இதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து பியூர் டிவோட்டிஸ்க்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சிறந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல பகவான்கிட்ட அவங்க என்ன பண்றாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க. மத்தேஜ் 11.45. अदृष्टपूर्वहृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे, तदेव मे दर्शय देवरूपं, प्रसीद देवेश जगन्निवास. हरे कृष्णा.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனர் நண்பனா இருக்கும்போது எப்படி எல்லாம் இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பகவான் கிட்ட பக்தி பண்ணோம், அதாவது 5 ரசங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சாந்த ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், தாசிய ரசம், சாக்கிய ரசம். இந்த 5ல ஏதோ ஒரு உறவு வந்து நமக்கு பகவானோட உண்டு. அப்போ பகவானை நம்ம பக்தியின் மூலமா நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்களும் நமக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதற்கு ரொம்பவே பியூரிட்டி, சுத்த சத்துவகுணத்துல பகவானுக்கு நம்ம நம்பிக்கையோட அன்கண்டிஷனல் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எல்லா லிவிங் என்டிட்டிக்குமே உண்டு அப்படின்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மள நம்ம உயர்த்திக்கணும் பக்தியின் மூலியமா, நல்ல நல்ல செயல்கள் மூலியமா, அதாவது அகர்மா செஞ்சு அதுக்கப்புறம் சுத்த சத்துவ குணத்துல, அதாவது தமோகுணம், ரஜகுணம், சத்துவகுணம் இதெல்லாம் விட்டு சுத்த சத்துவகுணம் இருக்கும்போது இந்த குவாலிபிகேஷன் நமக்கு பகவானுக்கு நல்ல பக்தியை செய்யறதுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாதாஜி ஓகே, இது நீங்க படிச்சிட்டீங்களா? இதுவரை நான் என்றும் கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, ஏன் என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக அப்படின்றத பகவான் கிட்ட அர்ஜுனர் பிரேயர்ஸா கொடுக்குறாங்க. அப்போ விஸ்வரூபத்தை பார்த்தனால அவங்களுக்கு மகிழ்ச்சி, ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு ரூபம், தரிசனம் இல்லைங்களா? ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு என்ன ஏற்பட்டது? பயமும் குழப்பமும் ஏற்பட்டுருது. அதனால மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக அப்படின்றத பகவான்கிட்ட முறையிடுறாங்க. மாதாஜி 11.48 49 849 46 இல்லையா? 46 போட்டிருக்கு. 46 மாதாஜி. 46 48 49 yes. किरीटिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते। श्रीभगवानुवाच न वेदयज्ञाद्ययज्ञदानैः न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपशक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर। मा ते व्यथा मा च विमूढभावो दृष्ट्वा रूपं घोरमेदृढममेदं व्यपेतभिप्रीतमना पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य। हरे कृष्णा. பகவானோட திருவுருவம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல கூட எல்லா இடத்துலயுமே பகவான் வந்து மிகவும் அழகாக இருப்பாங்க அப்படின்றது தாத்பரியம். ஏன்னா 6 ஆப்புலன்சஸ்ல பியூட்டி ஒரு ஆப்புலன்சஸ், சரிங்களா? விஸ்வரூபமே, 1000 கரங்களுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு சக்கர கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உண்மை காண நான் விரும்புகின்றேன். 4 கை உருவத்தோடையும் அர்ஜுனர் வந்து பகவானை பார்க்க விருப்பப்படுறாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். உண்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். குரு வம்ச வீரர்களின் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ, யாகங்களை செய்வதாலோ, தானங்களாலோ, புண்ணிய செயல்களாலோ, கடும் தவங்களாலோ எனது இந்த உருவத்தை ஜட உலகில் காண்பது என்பது இயலாததாகும் அப்படின்றது இங்க நம்ம பார்க்கிறோம். பகவான் வந்து எல்லாரோட ஆசைகளும் நிறைவேற்றுவாங்க. அதுலயும் குறிப்பா டிவோட்டிஸோட ஆசைகள் பக்தியில இருக்கும். அதனால அதை கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைவேற்றுவாங்க. அப்படின்னும் போது அர்ஜுனர் என்ன பண்ணாங்க? 4 கைகளோடையும் அதாவது கரங்களோடையும் பார்க்கணும் அப்படின்றத பகவான்கிட்ட முறையிடுறாங்க இல்லைங்களா? அது உடனே பகவான் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு 4 கைகளோட காட்சி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். பகவானோட எந்த ஒரு உருவத்தையும் பார்க்கறதுக்கு என்ன தேவை? பக்தி தான். அதாவது வேதங்களை படிச்சு நம்ம பகவானை பார்க்க முடியுமா? யாகங்களை செஞ்சு பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா வந்து அவ்வளவு எளிதா நம்மளால பகவான திருவுருவத்தில் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என்ன தகுதி வேணும்? பக்தி. அப்போ பக்திக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட பக்தியை நம்ம வாழ்க்கையில நம்ம என்னைக்கும் கடைபிடிக்கணும். எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி இது முடிவு பெறட்டும். என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. அமைதியான மனத்துடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். மாதாஜி 11.50 संजय उवाच इत्यर्जुनं वासुदेवस्ततोक्त्वा
स्वकं रूपं दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्य वपुर्महात्मा. हरे சரி. कृष्ण. திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் கூறினார், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களை உடைய தனது சுய உருவத்தையும் இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். அர்ஜுனனை சமாதானப்படுத்துறாங்க பகவான், பயத்துல இருந்து வெளியில கொண்டு வராங்க. மத்தேஜி 11.51-52. अर्जुन उवाच दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्मि संवृत्त सचेता प्रकृतिं गतः. श्रीभगवानुवाच सुदुर्दर्शमिदं रूपं दृष्ट्वा नसि यन्मम देवाप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः. हरे कृष्णा. கிருஷ்ணரை அவரது உண்மை உருவில் கண்டபோது அர்ஜுனர் கூறினார், ஓ ஜனார்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப அர்ஜுனோட மனநிலை எப்படி ஆயிருக்கு? சமநிலை ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அமைதி இல்லாம இருந்தது இல்லைங்களா? இப்பொழுது அமைதி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, இப்பொழுது நீ பார்க்கும் இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. அதாவது எப்படி விஸ்வரூபத்தை சாதாரணமா பார்த்திட முடியாதோ அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் உருவத்திலையும் அவ்வளவு இயல்பா யாராலும் பார்க்க முடியாது. தேவர்களாலும் கூட ரிஷிகளாலும் கூட பார்க்க முடியாது. அவங்களுமே தவம் இருப்பாங்களாம் கிருஷ்ணரை ஷியாமசுந்தர்ல உருவத்துல பார்க்கறதுக்கு. அப்போ அதைதான் நம்ம இங்கேயும் தெரிஞ்சுக்கிறோம். எனது அன்பு அர்ஜுனா, இப்பொழுது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் இப்பொழுதும் நாடுகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தேஜி 11.54. भक्त्या त्वनन्यया शक्य अहमेव विदोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्तेन प्रवेष्टुं च परन्तप. हरे कृष्णा. எனதன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை கலப்படமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பகவான் சொல்லிட்டாங்கல்ல, வேதங்களாலோ தானத்தினாலோ தவத்தினாலோ பகவானோட திருவுருவத்தை அவ்வளவு எளிதா காண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ப எதனால மட்டும் காண முடியும்? கலப்படமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே பகவானை பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இவ்வழியில் மட்டுமே என்னை, இவ்வழின்றது பக்தி தொண்டில் மட்டுமே என்னை பற்றி உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். பகவான் ரிலேஷன், அதுதான் உண்மையா பகவானை நம்ம புரிஞ்சுக்கிற முறை அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பிரம்மன் ரிலேஷன், பரமாத்மா, பகவான் ரிலேஷன். அதுல முழுமையா தெரிஞ்சுக்கிறதுன்றது பகவான் ரிலேஷன் அப்படின்றத நம்ம செகண்ட் சாப்டர்லயே பார்த்தோம். அப்போ பக்தியினால மட்டுமே என்ன பண்ண முடியும்? பகவானோட ரகசியங்கள்ல நம்மளால நுழைய முடியும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மாதாஜி 11.55. மத் கர்ம கிருன்மத் பரமோ மத்பக்த சங்க வர்ஜிதः निर्वैर सर्वभूतेषु यस मामेति पांडव. ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे विश्वरूप दर्शन योगो नाम एकादशोऽध्यायः. सर्वं कृष्णार्पणमस्तु. हरे कृष्ण. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 11.55 இதுல என்ன இருக்கு? இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், நமக்கான ஃபார்முலா அப்படின்றத நம்ம இதை சொல்லலாம். எனதன்பு அர்ஜுனா, எவனொருவன் தனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, ஏன்னா தூய பக்தியால மட்டும்தான் பகவானை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பக்தி தொண்டு எப்படி பண்ணணும்? 9 வகையான பக்தியும் நம்ம பார்த்தோம். அதுல ஏதாவது ஒரு பக்தி டிவோஷனல் சர்வீஸ்லயாவது நம்ம ஈடுபடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, யார் ஒருத்தவங்க தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளார்களோ, பலநோக்கு செயல்கள், பலநோக்கு செயல்கள் என்பது எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளின் கலங்கங்களில் இருந்து, மனக்கற்பனைகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு போட்டு குழப்பிக்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்ப அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு
பகவானை வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஏத்துக்கிட்டு நம்பிக்கையோட அவங்களுக்கு பக்தி செய்யறவங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ பலநோக்கு செயல்கள் மற்றும் மன கற்பனைகளில் கலங்கங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செயல்களா இருக்கணும், பகவான தெளிவா நம்பிக்கையோட பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படின்ற தெளிவு இருக்கணும். சரிங்களா? அப்போ எனக்காக செயல்படுகின்றானோ, பகவானுக்காக புரியறது. நமக்காக நம்மளுக்காக இந்த சென்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்காம பகவானுக்காக நம்ம இந்த சென்சஸ யூஸ் பண்ணிக்கிறது, மனத்தையும் சென்சஸையும் பகவானுக்காக பயன்படுத்துறது, அதான் எனக்காக செயல்படுறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப அர்ஜுனன் யாருக்காக போர் பண்றாங்க? பகவானுக்காக போர் பண்றாங்க இல்லைங்களா? ஏன் ஜெய விஜயன் அவங்க வந்து எதற்காக 3 முறை வந்து அசுரர்களா பிறப்பெடுக்கிறாங்க? பகவானோட விருப்பத்திற்காக அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவதாரம் எடுக்கும்போது அசுரர்களா வந்து யார் வந்து வராங்க? ஜெய விஜயர்கள் வராங்க இல்லைங்களா? அது வந்து ரொம்ப வந்து என்னது, பழி வந்து விழும். இருந்தும் அவங்க என்ன பண்றாங்க? பகவானுக்காக அவங்க அசுரர்களாவும் பிறக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எனக்காக செயல்படுகின்றானோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ, நம்ம அடையக்கூடியது பகவானை தான் அப்படின்றத எந்த ஒரு இதுவும் இல்லாம ஸ்திரமா அந்த இலக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ, யாரையும் துவேஷம் பண்ணவே கூடாது. அதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம். பக்தி அப்படின்னும் போது குணங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. கிருஷ்ண பக்தின்றது குணங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நேரம் பக்தி பண்ணிட்டு மிச்ச நேரம்ல நம்ம வேலையை பார்க்கலாம்னா கிடையாது. எந்நேரமும் பகவானை முன்னிலைப்படுத்தியே நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழணும். இதைதான் நம்ம கோலோகம் வைகுண்டம் போனாலும் நம்ம செய்ய போறோம். பகவானுக்கு பக்தி சேவையில் தான் நம்ம ஈடுபட போறோம் இல்லைங்களா? ஏன்னா இவங்க கோபியர்கள்லாம் சொல்லுவாங்களாம், கோபா கோபிஸ்லாம் பியூர் டிவோட்டிஸ். அதாவது நரகத்தில் இருந்தாலும் கூட பக்தி சேவையில் ஈடுபடணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பக்தி சேவை, அது கோலோகமா இருந்தாலும் சரி, அது பூலோகமா இருந்தாலும் சரி, பக்தி சேவையில் ஈடுபடணும். அதுதாங்க தாத்பரியம். அப்போ எல்லா உயிரினங்களிடம் நண்பனாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான். இந்த தாத்பரியத்தோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? பகவானை அடைவாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்பவே முக்கியமான ஃபார்முலா இது. அப்போ எதிர்பார்த்து எந்த செயல்களையும் செய்யக்கூடாது. கர்மயோகா. மனக்கற்பனை இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஞானம். சரிங்களா? அப்போ பகவானுக்காக செயல்படணும். நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. பகவான் முன்னிலைப்படுத்தி பகவானுக்காக நம்ம செயல்கள் செய்யறோம். இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கோம், எல்லாரும் அந்த ஃபேமிலிக்கு என்ன நல்லதோ அதை தான் செய்வோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பகவான் கிருஷ்ணரை நம்ம முன்னிலைப்படுத்தி பகவானுக்காக என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அந்த செயல்கள் நம்ம செய்யணும். அந்த அந்த பரிமாற்றம் அவ்வளவுதான். நம்ம குடும்பத்துக்காக யோசிக்காம பகவானை முன்னிலைப்படுத்தி பகவானுக்காக என்ன செயல்களை செஞ்சாலும் செய்யும்போது நம்ம பக்தி சேவையில ஈடுபடுறோம், பகவானை திருப்தி பண்றோம். அப்போ என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ அப்படின்றது நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அல்டிமேட் கோல் சோல் வந்து அதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆறு எப்படி கடலை போய் அடையுதோ, எங்க வேணாலும் சுத்தும், சுத்தி சுத்தி போய் கடைசியில எங்க போகுது? கடலை தான் அடையுது இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளும் எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் சரி, எண்ணற்ற பிறவிகள் எடுத்தாலும் சரி, ஆனா ஒரு ஆத்மா கடைசியில எங்க போகும்? பரமாத்மா தான் அடையும். அப்போ பரம இலக்கு யாரு? பகவான் அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ, ஏன்னா எல்லாருமே யார்கிட்ட இருந்து வரோம்? பகவான் கிட்ட இருந்து வரோம். அப்படின்னும் போது ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது இல்லைங்களா? அப்ப எல்லாரையும் நம்ம எப்படி யாரையாவது ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணாலும் அது வந்து தவறா போயிடும் இல்லைங்களா? அப்படின்னும் போது எல்லா உயிரினங்களுக்கும் எப்படி இருக்கணும்? நண்பனா இருக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே கடைபிடிக்கணும். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा।